வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இந்த நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் நவராத்திரியின் பெருமை, அம்பிகையின் அருள் என்பதை பற்றி தொடர்ந்து பேச இருக்கின்றேன். எதனால் இந்த முயற்சி? எப்படியாவது 9 நாட்களும் தேவையற்ற சிந்தனையை விடுத்து அம்பிகையின் நினைவில் சிந்தனையில் இருக்க வேண்டும். அவ்வளவுதானே. நம்ம செய்கிற கொலுவாகட்டும், நிவேதனமாகட்டும், வரும் விருந்தாளிகளை கவனிப்பதாகட்டும், எல்லாத்திற்கும் மையம் எது? அந்த அம்பிகை வழிபாடு. இப்படி காதால் கேட்டும் அவளை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கலாம். அப்போ 9 நாட்கள் தவம் செய்த பலன். நம்மால் உட்கார்ந்து இவ்வளோ ஒரு வேகமான வாழ்க்கையில் தவம் செய்ய முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஆனால் அம்பிகையை இது போல பாடல்கள், சொற்பொழிவுகள், அம்பிகையின் பெருமைகள் இதையெல்லாம் கேட்க கேட்க கை எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். சமைக்கலாம், குழந்தைகளை கவனிக்கலாம். ஆனால் 9 நாட்கள் நம்முடைய ஆழ் மனதில் அம்பிகையை குடியமர்த்தி விட்டால் இந்த 9 நாளின் வெற்றி 10ஆம் நாள் சுபதினம் விஜயதசமி என்று நமக்கு கிடைத்துவிடும். சரி, முதல் நாள் அம்பிகைக்கு உகந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர், பிங்க் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை மேலை நாட்டில் என்ன சொல்கிறார்கள் என்றால் அன்பின் நிறம், காதலின் நிறம் இப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த பிங்க் கலர் தானோ. நிறைய இந்த 9 நாட்களின் வழிபாட்டு செய்திகள் உள்ளன. ஒன்று, அம்பிகை நவதுர்க்கையாக அவதரிக்கின்றாள். வனதுர்க்கை, ஜுவாலாதுர்க்கை, சபரிதுர்க்கை, இப்படி 9 துர்க்கைகளின் அவதாரம் எடுத்து அவள் மக்களை ரட்சிக்கின்றாள். இது ஒரு கருத்து. இன்னொன்று, அம்பிகையானவள் சைலபுத்திரி, பிரம்மச்சாரிணி, இது போன்ற ஒரு 9 வடிவம் எடுத்து காப்பாற்றுகின்றாள். இப்படி பலவிதமான நம்பிக்கை உண்டு. ஆனாலும் ஆக மொத்தத்தில் அம்பிகையானவளே பல ரூபங்கள் எடுத்து பல வடிவம் எடுத்து நம்மை காக்கின்றாள். நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் துர்க்கையை வழிபடும் நாட்கள். அதில் முதல் நாள் பிரதமை, அதாவது புரட்டாசி அமாவாசை நிறைவடைந்து முதல் நாள் பிரதமையிலிருந்து துவங்கி அது நவமி என்ற 9 நாட்கள் நடைபெறும் அற்புத விழா. ஒவ்வொரு கோயில்களிலும் அம்பிகையானவள் ஒவ்வொரு அலங்காரத்தில் ரொம்ப கோலாகலமாக காட்சி தருவாள். அதனால இல்லத்தில் இருக்கும் பெண்கள் அழகாக புடவை அணிந்து பூக்கள், நம்மால் இயன்ற பூக்களை கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து என்ன முடியுமோ நிவேதனம். முதல் நாள் அப்படின்றதுனால ஒரு இனிப்போடு ஆரம்பிக்கலாம். இன்னொன்று ஒரு அழகான விஷயம், நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்கிறார்கள்? சுண்டல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த 9 நாட்கள். கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக அதை உற்று நோக்கினால் இந்த புரட்டாசி மாதம் இந்த சமயத்திலிருந்து தான் நம்முடைய நாட்டில் மழை ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இந்த சமயத்தில் அப்போ இந்த சமயத்தில் குழந்தைகள் எல்லாருமே எந்த ஒரு வியாதியோ அல்லது ஜுரம் போன்ற எந்த ஒரு விஷயத்திலும் வரவே கூடாது. அப்படின்னா நம்ம உடம்புக்கு நமக்கு புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து தேவை. இது ஒரு புறம். புரட்டாசி மாதங்களில் புலால் உண்ணுபவர்கள் உண்ணாமல் இருப்பார்கள். பொதுவாக புலால் உணவில் அசைவம் உண்டு அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு உண்டு. அவர்கள் புலால் எடுத்துக்கொள்ளாமல் வெங்கடேச பெருமானை வணங்கி கொண்டிருக்கும் இந்த மாதத்தில் புரதச்சத்து அவர்களுக்கு தேவை. அதனாலும் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். அவ்வளவு அழகாக, ஏன் மற்ற நிவேதனங்கள் இருந்தாலும் 9 நாட்களும் இந்த சுண்டல் என்பதை கொடுக்கும் ஒரு பழக்கத்தினை வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியோடு முதல் நாள் நாம் யாரை தரிசிக்க இருக்கின்றோம் தெரியுமா? சமயபுரத்து மாரியம்மன். மாரியம்மன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிரதானமா முதன்மையா நினைவுக்கு வருபவள் யார் அப்படின்னா பெரிய மருத்துவச்சிங்க. காலத்துக்கும் யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய மருத்துவர்களின் கட்டணங்கள் எல்லாம் மாறும். நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் அவர்களுக்கான கட்டணம் கொடுத்துருப்போம். கொஞ்சம் வளரும் பொழுது 100 ரூபாய், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று அவர்களுடைய அந்த சேவைக்கும் அவர்களுடைய அந்த அற்புதமான ஒரு மக்களுக்கு செய்யும் அந்த ஒரு சேவைக்கு அவர்களுடைய கட்டணம் என்று இருக்கின்றது. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அம்பிகை ஆகட்டுமே, வீட்டில் ஒரு குழந்தைக்கோ அல்லது பெரியவங்க யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருந்தால் யோசித்து பாருங்கள் நண்பர்களே,
அம்பாளுக்கு 1 ரூபாய் எடுத்து முடிச்சு வை மஞ்சள் துணியில், உடனே சரியாயிடும். அவளோட சார்ஜ் 1 ரூபாய் இன்னிய வரை மாறலையே. எவ்வளவு பேர்! இன்றைக்கும் சமயபுரம் எங்கே இருக்குது? சென்னை திருச்சியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் திருச்சியை ஒட்டி, திருச்சிக்கு நுழையணுனாலே முதல்ல எல்லை தெய்வம் மாதிரி, பொதுவாக திருச்சிக்கான எல்லை தெய்வம் அருள்மிகு வெக்காளி அம்மன் என்று வரலாற்று செய்திகள் சொன்னாலும் அவள் திருச்சியின் எல்லையில் இருக்கும் சமயபுர ஆத்தாள். அது என்னங்க சமயபுரம்? சமயம் அதாவது திருநீற்றுப்பதிகம்னு ஒன்று உண்டு. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் அப்படின்றதுல சமயத்தில் உள்ளது நீர். சமயம்னா இந்து சமயம் என்ற அந்த சமயத்தில் சொல்லலை. ஆபத்து காலங்கள் சமயத்துக்கு வந்து உதவுனீங்க அப்படின்னு நம்ம யாரையாவது சொல்லுவோம் இல்லையா? அப்படி சமயத்துக்கு வந்து நம்மை காப்பாற்றும் ஆற்றல் திருநீற்றுக்கு உண்டு. அது மாதிரி சமயத்துக்கு ஓடி வந்து காப்பாற்றும் அந்த அருள் அன்னை யார் என்றால் அவள்தான் சமயபுரத்து ஆத்தாள். ஏன் அவளை ஆத்தான்னு சொல்கிறோம்? நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, தனவந்தர்கள் மட்டுமா வருவார்கள் என்றால் கிடையாது. லட்சம் லட்சமாக ஏழை ஜனங்கள், நிறைய விவசாயிகள், நிறைய சாதாரண குடும்பத்தினர், நடுவர்க்கத்தினர், இப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அபயம் அடைக்கலம் கொடுக்கும் தாயாக இருப்பாள். ஏங்க சமயபுரத்து அம்பிகையை ஆத்தா என்று அழைக்கின்றோம்? ஆத்தா அப்படின்னா நகர்ப்புறங்கள் அல்லாமல் கிராமப்புறங்களில் பிரயோகிக்கும் வார்த்தை. ஏன்னா நகரங்களில் பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லுவாங்க, இன்னும் இன்னைக்கு மாம் அப்படி கூட ஆயிடுச்சு. ஆனால் ஆத்தா என்பது அம்பிகையை பரிசுத்த அன்போடு அழைக்கும் ஒரு அற்புத பெயர். அதனால தான் அபிராமி அந்தாதி அப்படின்ற அந்த பாடல் தொகுப்பில் அபிராம பட்டர் நூற்பயன் அப்படின்னு 100 பாடலை முடிச்சுட்டு அவர் பாடும் பொழுது ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அப்படின்னு ஆத்தாளை என்று ஆரம்பிக்கின்றார். அதனால அபிராமி அந்தாதி இது வந்து மேல் வர்க்கத்தினருக்கு மட்டும் இருக்கும் பாடல் அல்ல. எல்லாரும் அம்பிகையை ஆத்தா அப்படின்னு ஓடி அழைத்தோம் என்றால் அவள் அருளும் ஆற்றல் உடையவள் என்பதை உணர்த்தும் விதமாக தான் நூற்பயன் அப்படின்னு இந்த பாடல்லாம் படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்ற அந்த பயனில் அப்படி குறிப்பிட்டிருக்கின்றார். ஆத்தா என்று ஏன் அழைக்கின்றோம்? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, உடம்பு சரியில்லைன்னா முதல்ல யார் வருத்தப்படுவாங்கன்னா நம்மை பெற்ற அம்மா. பெற்ற அம்மா இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரை தானே நம்மளை குழந்தைன்னு கூப்பிட ஒருத்தங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் நம்மளை குழந்தைன்னு கூப்பிடுவாங்க? ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அம்மா இருக்கிற வரைக்கும் 60 வயசு பையனாக இருந்தால் கூட குழந்தை வந்துட்டானா அப்படின்னு தானே கேட்பாங்க. அப்படி நமக்கு ஒன்று என்றால் நம்முடைய அம்மாவிற்கு உணவே உட்கொள்ள முடியாது. அதுபோல பச்சை பட்டினியாக நமக்காக ஆண்டிற்கு ஒரு முறை சமயபுரத்து மாரியம்மன் இருக்கின்றாள். இப்படி தாயன்போடு இருப்பதால் அவளுக்கு பூச்சொரிதல் அப்படின்ற விழா அவ்வளவு விமரிசையா நடக்கும். சதிதேவி என்ற தாட்சாணியானவள் அவள் அங்க இருக்கக்கூடிய நெருப்பில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கின்றாள். எதனால்? அவளுடைய தந்தை தக்ஷன் சிவபெருமானை அழையாமல் விடுத்ததால். அப்ப அவளுடைய உடம்பை வைத்து அங்க ருத்ர தாண்டவம் ஆடுகின்றார் சிவபெருமான். அவளுடைய பாகங்கள் பாரத தேசம் முழுக்க விழுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது அம்பிகையின் கண் விழுந்த இடம் கண்ணனூர். அதுதான் இன்று சமயபுரம். கண் விழுந்த தலம் என்பதால் கண் கொட்டாமல் அம்பிகையானவள் நம்மை மீன் போல பார்த்து கொண்டே இருக்கின்றாள். பெரிய மருத்துவச்சியாக இருக்கின்றாள். அதனால நவராத்திரியின் முதல் நாள் நாம் இந்த தருணத்தில் அம்பிகை சமயபுரத்து மாரியம்மனை நினைத்து கொள்ளலாம். அவளை வழிபட்டால் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் பல காலம் ஆரோக்கியமாக வாழலாம். ஏன்னா செல்வங்கள் இழந்தால் சம்பாதித்து கொள்ளலாம், ஆரோக்கியம் அப்படி இல்லை இல்லையா? அதனால இருப்பதில் மிக மிக அற்புதமான செல்வம் எது என்றால் ஆரோக்கியம். அப்படி ஆரோக்கியத்தை தரும் அம்மாவாக மருத்துவச்சியாக இருக்கும் சமயபுரத்து மாரியம்மனை நவராத்திரியின் முதல் நாள் இன்று வணங்குவோம். அவளுடைய அருளை பெறுவோம். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.